வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஃபைனல் போட்டி டை ஆனால் யாருக்கு கோப்பை வழங்கப்படும் மாற்றியமைக்கப்பட்ட சூப்பர் ஓவர் விதி. அதாவது 2024 ஆண்டுக்கான T20 உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோத இருக்காங்க. இந்த போட்டி இந்திய நேரப்படி இன்றைய தினம் இரவு 8 மணிக்கு துவங்க இருக்கு. மேலும் இந்த போட்டி நடைபெற இருக்கின்ற பிட்ச் மந்தமாக இருக்கும் எனவும் அதிக ரன்கள் குவிக்க முடியாது என்றும் கூறப்பட்டு இருக்கு. இது போன்ற மந்தமான பிட்ச்களில் நடக்கும் போட்டிகள் சில சமயம் டையாக கூடவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி இந்த போட்டி டை ஆனால் என்ன நடக்கும், உலகக்கோப்பை யாருக்கு வழங்கப்படும் என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கு. அது குறித்து தற்போது நாம் விரிவாக பார்க்கலாம். இந்த இறுதிப் போட்டி மழையால் பாதிக்கப்படும் என்று கூறப்பட்ட நிலையில் ரிசர்வ் நாளாக நாளைய தினம் அறிவிக்கப்பட்டு இருக்கு. அதனால் இந்த போட்டி இன்று நடத்தி முடிக்காவிட்டால் நாளை தொடர்ந்து நடத்தப்படும். மேலும் இந்த போட்டியில் இரண்டு அணிகளும் குறைந்தபட்சம் 10 ஓவராவது பேட்டிங் செய்திருந்தாலே முடிவு அறிவிக்கப்படும். இடையே மழையால் போட்டி கைவிடப்பட்டால் இந்த போட்டியில் வெற்றியாளர் யார் என அறிவிக்க முடியாது. அதே போல போட்டி டை ஆனால் சூப்பர் ஓவர் நடத்தப்பட வேண்டும். ஒருவேளை மழையால் சூப்பர் ஓவரை நடத்தி முடியாவிட்டாலும் போட்டி கைவிடப்படுவதாகத்தான் அறிவிக்கப்படும். இது போன்ற சூழ்நிலைகளில் போட்டி கைவிடப்படுவதாக அறிவிக்கப்பட்டால் இரண்டு அணிகளுக்கும் உலகக்கோப்பை பகிர்ந்தளிக்கப்படும். வேறு ஏதேனும் அடிப்படையில் வெற்றியாளர் என ஒரு அணியை மட்டும் அறிவிக்க முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒருவேளை சூப்பர் ஓவர் டை ஆனால் மற்றொரு சூப்பர் ஓவரும் நடத்தப்படும். இரண்டாவது சூப்பர் ஓவரும் டை ஆனால் மூன்றாவது சூப்பர் ஓவரும் நடத்தப்படும். இப்படி முடிவு எட்டப்படும் வரை சூப்பர் ஓவர்கள் நடத்தப்படும். சூப்பர் ஓவரிலும் சில விதிகளும் இருக்கு. முதல் சூப்பர் ஓவரில் 3 பேட்ஸ்மேன்கள் இடம்பெறும் நிலையில் அவர்கள் இரண்டாவது சூப்பர் ஓவரில் இடம்பெற முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல முதல் சூப்பர் ஓவரில் பந்து வீசிய பவுலர் அதற்கு பின் அடுத்த சூப்பர் ஓவர்களில் பந்து வீச முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சூப்பர் ஓவரிலும் எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்றால் உலகக்கோப்பை இரண்டு அணிகளுக்கும் பகிர்ந்தளிக்கப்படும். அப்படி நடந்தால் அது இரண்டு அணிகளுக்கும் பெரும் ஏமாற்றமாகத்தான் இருக்கும். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.